2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் ஆர் இளங்கோவிடம் தோல்வியடைந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரிடம் தோல்வியடைந்தார். 2025 ஏப்ரலில் அண்ணாமலையின் மாநில பாஜக தலைவர் பொறுப்பு நயினார் நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து 2026 ஜூனில் பாஜகவிலிருந்து விலகினார் என செய்திகள் வெளியானது. அது மட்டுமின்றி அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என்ற பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டது. இந்நிலையில் 3 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருக்கும் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகியிருந்தால் ஒரு நாட்களிலேயே சென்னை வந்திருக்கலாம். இதிலிருந்து இன்னும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை என தகவல் வருகிறது. ஆனால் அதிருப்தி மற்றும் கட்சியிலிருந்து விலகும் எண்ணத்தில் உள்ள அண்ணாமலையிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 35 நிமிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய தலைவர்கள் நிதின் நவீன் 2 முறை பேச்சுவார்த்தை. மக்களின் தங்கம் உன்னத தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. RSS முக்கிய நபர்கள் பேச்சுவார்த்தை என 2 நாட்களாக அண்ணாமலையை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து தன் முடிவை மாற்றிக்கொள்ள இருக்கிறாரா அண்ணாமலை என்ற சந்தேகம் எழுகிறது. அண்ணாமலை இன்னும் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்கவில்லை என கூறுகிறார்கள் டெல்லி வட்டாரங்கள். தேசிய தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் RSS மூத்த தலைவர்களிடம் தமிழக பாஜகவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. தமிழக பாஜகவில் தவறுகள் மேல் தவறுகள் நடந்து கொண்டு கட்சி வளர்ச்சிக்கு யாரும் பாடுபடவில்லை. என்னால் அங்கு ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியவில்லை. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி தோற்றோம், எதற்காக தோற்றோம் எனவும் விளக்கமாகவும் விரிவாகவும் அண்ணாமலை பாஜக தலைமையிடம் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை வெளியே வந்தால் கட்டாயம் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும், ஒருவேளை டெல்லி சொல்லும் ஆர்டரை அண்ணாமலை பின்பற்றினால் கட்டாயம் மாநில தலைவராக அண்ணாமலை இருப்பார், தவிர மற்ற பொறுப்புக்கு செல்ல மாட்டார் என்றும் தற்போது உள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு மத்தியில் இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழக ஊடகமும் தேசிய ஊடகமும் பல்வேறு பரபரப்பான தகவலை வெளியிட்டு வருகிறது. அண்ணாமலை முடிவுக்காக பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர்.